லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் அஜேஷ். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்களுடைய வேட்பு மனு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 இடங்கள்லையுமே போட்டியிடுறாரு. இதில் பெரம்பூரில் குறிப்பிடும் பொழுது எந்த வழக்கு குறித்தும் அவர் குறிப்பிடலை. திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கலில் அவர் மீது பெரம்பூரில் ஒரு தேர்தல் விதிமுறைகளை மீறிய வழக்கு, அப்புறம் மதுரையில் ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி 2 வழக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. இதில் பெரம்பூரில் அந்த மதுரை வழக்கை குறிப்பிடாமல் விட்டிருக்கிறாரு. அது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது அந்த வேட்பு மனுவை நிராகரிக்கலாம் அப்படிங்கிற பார்வையை நம்ம பார்க்குறோம். இந்த விஷயம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுமா? நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க அவர் வேட்புமனு தாக்கல் செய்ததிலிருந்து சர்ச்சை நிறைய கிளம்பிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப மட்டும் இல்ல அஜீஸ், அவர் அரசியலுக்கு வர்றேன்னு எப்ப அறிவிச்சாரோ அப்போல இருந்தே ஆயிரம் சர்ச்சைகள் தினம். ஏன்னா தவறான தகவல்கள், தவறான புரிதல்கள், தவறான வழிநடத்தல் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னோட இயக்கத்தை அல்லது கட்சியை நடத்திட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தடவை பேசும்போதும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துல குறியா இருக்கிறது எதுன்னா திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கறதுதான். அதை தவிர மற்ற கட்சிகளை எதிர்ப்பது, அவர்களை பற்றி கண்டனம் தெரிவித்து பேசுவது, அதை எதையுமே ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு விதமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, செங்கோட்டையன் என்கின்ற மூத்த அரசியல்வாதி, மிகவும் அனுபவம் பெற்ற ஒரு அரசியல்வாதியை தன்னுடைய கட்சியில் இணைத்திருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதல் எங்கேயுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. விஜய் நடத்துகின்ற அந்த இயக்கத்தை பற்றி அல்லது அவருடைய செயல்பாடுகளை பத்தி சொல்லணும்னா, இந்த குழந்தைகள்லாம் வீட்டுல எப்படி தெரியுமா இருப்பாங்க? தன்னோட அப்பாவோட ட்ரெஸ்ஸ போட்டுப்பாங்க, தொளன்னு இருக்கும். அப்பாவோட ஷூ எடுத்து மாட்டிப்பாங்க, தொளன்னு இருக்கும். பொண்ணுங்களா இருந்தா, பெண் குழந்தைகளா இருந்தா அம்மாவோட பிளவுஸ மாட்டிக்கிறது, அம்மாவோட புடவைய மாட்டிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நடிப்பு செய்வாங்க தெரியுமா? அந்த மாதிரி தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக, இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக நினைச்சுக்கிட்டு விஜய் செய்கின்ற அந்த செயல்பாடுகள் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு, பேசியாச்சு, அவங்களுக்கு எடுத்தும் சொல்லியாச்சு. ஆனா எந்த இடத்திலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை. குறிப்பா இந்த விஷயத்துல பெரம்பூர்ல கொடுத்த வேட்புமனு அந்த தாக்கல் ஒரு மாதிரி இருக்கு, அந்த தகவல்கள் திருச்சியில கொடுத்த தகவல்கள் ஒரு மாதிரி இருக்குன்னா, இதை கூட அவருக்கு சொல்லி கொடுப்பதற்கான அந்த சட்ட நுணுக்கம் வாய்ந்தவர்கள் கூட இல்லையா? வழக்கு இருக்கிறது மறந்துட்டாங்க போல இருக்கு. அதனால இன்னும் அவகாசம் இருக்கு எங்களுக்கு, அதனால நாங்க திருத்த வாய்ப்பு இருக்குன்னு தாவேகா தரப்புல விளக்கம் கொடுத்ததாக சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, இப்போ அந்த மாதிரி திருத்தி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாவற்றையுமே நம்ம ஊடகவியலாளர்கள் திரும்ப திரும்ப பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்க தவறுகளை திருத்திக் கொள்கிறார்கள். முதல்லயே சரியான ஒரு விதத்தில் எங்கேயுமே அவர்கள் தரவுகளை சொல்றதே இல்லை. அதிலும் குறிப்பா பெரம்பூர்ல அவர் எப்படியான ஒரு நாடகத்தை நடத்தினார்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். திருச்சியில அதை விட மிகப்பெரிய நாடகம் பாத்தீங்கல்ல, எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி வண்டி தானா நிக்குது. அது எப்படி பிரேக் போட்ட மாதிரி நிக்குதுன்னு தெரியல. அதை தவிர மாடுகள்லாம், கிராமத்துல மாடுகள்லாம் பழக்கப்பட்ட பாதைனா அது பாட்டுக்கு போய் எங்க போய் சேரணுமோ அங்க போய் தானா நின்னுடும். அது மாதிரி தான் எம்ஜிஆரின் வாரிசாக தன்னை நினைத்து கொண்டு இவர் செய்திருக்கிறார். 1977ல ஒரு நடிகர் வந்தார் இல்லையா, அது மாதிரி நானும் வந்திருக்கேன்னு அவர் வாய்ஸ் அவடால் விட்ட மாதிரி அவருடைய வேன் போய் கரெக்டா எம்ஜிஆரோட சிலைக்கு முன்னாடி நிக்குது. அப்படின்னா இது எல்லாம் தன்னை பற்றி பூதாகாரமாக, பெரிய விஸ்வரூபமாக நினைத்துக் கொள்வதன் விபரீத விளையாட்டு அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். குழந்தைகள் வீட்டுல அம்மா அப்பா ட்ரெஸ்ஸ போட்டுட்டு விளையாடுற மாதிரி இவர் தனக்கு பொருந்தாத, தொளன்னு இருக்கக்கூடிய, தனக்கு எந்த விதத்திலும் சரியாக அமையாத ஒரு தலைவர் என்கின்ற அந்த போர்வையை, அந்த உடையை, அந்த முகமூடியை, அந்த கிரீடத்தை சுமக்கிறார். அது அவருக்கு பொருந்தவே இல்லை, லூஸ் ஃபிட்டா இருக்கு. இன்னமும் அவர் தகுதிப்பட வேண்டும். அதை தவிர இப்ப நீங்க தரவுகளை மாத்தி மாத்தி கொடுத்திருக்காருன்னு சொல்றோம்ல, இதை கூட ஊடகவியலாளர்கள் உங்களை போன்றவர்கள் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் திருந்துறார். அப்படின்னா அதே மாதிரி அக்கறையில தானே நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அதையே அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். அதை தவிர தன் மீது வழக்கு இருக்கிறது என்கின்ற தகவலை கூட ஊடகத்தில் இருந்தோ அல்லது மக்களிடம் இருந்தோ தேர்தல் ஆணையத்திடம் இருந்தோ மறைக்கக்கூடிய ஒரு திருட்டுத்தனம்னு ஒரு வார்த்தையை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு நிலையை அவர் கை கொள்கிறார் என்றால் எல்லாத்தையும்
மறைச்சிட்டு, மக்கள் பார்வையிலிருந்து மறைச்சிட்டு தன்னை ஒரு புனிதனாக காட்டிக் கொள்கின்ற அந்த ஒரு இமேஜத்தான் அவர் திரும்ப திரும்ப கட்டமைக்கிறார். அது சோளக்கல்ல பொம்மைன்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? கிராமத்து வயல்வெளிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள வைக்கோல் அடைச்சு 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 உண்மையான ஒரு உருவத்தை போல் ஒரு பொய்யான உருவத்தை உருவாக்கி இருப்பார்கள். அது மாதிரி ஒரு தலைவனுக்குரிய பண்பு, ஒரு சமூகத்தை வழிநடத்த வேண்டிய பண்பு, இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பண்பு, அல்லது சமூகத்தின் மீதான அக்கறை, சமூகத்தில் இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அக்கறை எதுவுமே இல்லாம திமுக 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 திமுகவை பற்றி குறை சொல்வது, திமுகவை கண்டனம் சொல்வது, இது மட்டும்தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடாக அவர் வைத்திருக்கிறார் என்றால் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்கு, கொச்சைத்தனமா இருக்கு. அதை தவிர தேர்தல் ஆணையத்தையே கூட நாங்கள் ஏமாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தானே அவங்க அந்த மாதிரி தவறான தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள், அல்லது தகவல்களை கொடுக்காமல் விட்டு இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தேர்தல் ஆணையத்தையும், உச்சபட்ச அதிகாரமான தேர்தல் ஆணையத்தையும் ஏமாற்றுகின்ற சிந்தனை தான் அவர்களிடம் இருக்கிறதை தவிர எல்லா உண்மையையும் விளக்கமாக சொல்ல வேண்டும்ங்கிற அந்த விவரம் அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. இதுல செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல்வாதிகளின் நிலைப்பாட்டை தான் நாம கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு 1000 தேர்தல்கள்ல நின்ன அனுபவம் இருக்கு. எது எதுன்னு வழிகாட்டி இருக்க மாட்டாங்களா? அவர்களுடைய அந்த சட்ட நுணுக்கம் தெரிந்த அந்த வல்லுநர் குழு இவரை வழிகாட்டி இருக்க மாட்டார்களா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. ஆனால் அவர்கள் சொல்லியும் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும், நீ போப்பா, உன்னோட அட்வைஸ நான் கேட்க மாட்டேன், நான் சொன்னா நானே கேட்க மாட்டேன்னு சொல்றவர் தானே இவரு. அதனால அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த மாதிரி தரவுகளை, நடந்த உண்மைகளை மறைத்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில இருக்கு. பார்க்கலாம், இன்னும் நாள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, எவ்வளவு நாளுக்குள்ள அதை அதுவும் ஒரு திருத்துறாங்கன்னு கேள்வி இருக்கு. அதாவது இப்போ தேர்தல முரண்பட்ட தகவல் கொடுத்திருக்கிறாரு. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஏன்னா 7ஆம் தேதி தான் இறுதி இதுன்னு சொல்றாங்க. அது அந்த பரிசீலனை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவர் திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. குறிப்பா அவர் 2 தொகுதிகளை போட்டியிடும் பொழுது ஏற்கனவே அது ஒரு சர்ச்சை. பயத்தினால 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு அப்படின்னு வந்து பல்வேறு விவாதங்களை எழுப்புச்சு. அதற்கேற்றாற் போல ஒரு தொகுதியில் ஒரு சர்ச்சை வந்துச்சு. இவர் ஒரு தொகுதி வேண்டாம், ஒட்டுருங்க, நம்ம திருச்சி கிழக்கில் மட்டுமே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு முடிவு எடுப்பாரா? இந்த விஷயத்துல, இந்த 2 தொகுதியில போட்டியிடணுங்கிற விஷயத்துல தேர்தல் ஆணையமே ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் யாராக இருந்தாலும் 2 தொகுதியில் போட்டியிட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு திருத்தம். ஏன்னா அதன் மூலமாக இன்னொரு 2 தொகுதியிலேயே வெற்றி பெற்றா ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யணும், திரும்பவும் அங்க ஒரு தேர்தல் நடத்தணும், திரும்பவும் மக்களுக்கான பணிச்சுமை அதிகமாகும், ஊழியர்களுக்கான பணிச்சுமை அதிகமாகும், அதை தவிர பொருளாதார செலவும் அதிகமாகும். இதெல்லாம் வீணான செலவு தானே. இவரோட ஒரு ஈகோவுக்காக 2 தொகுதியில போட்டிடுறாருங்கிறது பொதுமக்கள் தலையில தான் வந்து விடியும். திரும்பவும் நீங்களும் நானும் போய் ஓட்டு போடுற ஒரு நிலையில இருப்போம். நம்மளோட ஒரு நாள் வேலையை விட்டுட்டு இதுக்காக திரும்ப போற மாதிரி ஒரு நிலை இருக்கும். அதை தவிர அது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் வேற பண்ணும்ல. ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிறப்ப இந்த தொகுதியில மீண்டும் அவர்களுடைய கட்சியின் வேட்பாளரை தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு இன்ஃபுளுயன்சியல் ஃபேக்டராவும் அது அமையுங்கிறப்போ இந்த மாதிரி 2 தொகுதியில் போட்டியிடுவது என்பதை தடை செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அவங்க தேவையில்லாம எஸ்ஐஆர் போன்ற பணிகளில் எல்லாம் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவதை, சட்ட திருத்தம் கொண்டு வருவதை முதல்ல தேர்தல் ஆணையம் நினைச்சு பார்க்கணும். அதை தவிர நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில தான் போட்டியிடணும், வசதியா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இன்னொரு பெரம்பூர் தொகுதியில் தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டாலும் பரவாயில்லைங்கிற அந்த சிந்தனையில இவர் அங்கே தரவுகளை கொடுக்காமல் விட்டிருக்கிறாரா? அப்படின்னா எவ்வளவு தூரம் குயுக்தியா இருக்கார் பாருங்க. ஒரு வெளிப்படை தன்மையே இல்லை. ஒரு தலைவருக்கு உண்டான வெளிப்படை தன்மையே இல்லாமல் சூழ்ச்சியும் குயுக்தியுமாக எல்லா அமைப்புகளையும், எல்லா நிறுவனங்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு சிந்தனை தான் இவருக்கு இருக்கே தவிர, எந்த நிறுவனமாக இருந்தாலும் 2 தொகுதியிலையுமே சரியான தரவுகளை கொடுக்கலாமே. அது எதுக்கு ஒரு தொகுதியில ஒரு மாதிரி, இன்னொரு தொகுதியில வேற மாதிரி அப்படின்னு கொடுக்கணும்? உண்மைனா உண்மை தானே. உண்மைங்கிறது ஒரே ஒரு விதம் தானே. ஒன்னே ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். பொய் வேணா மாறி மாறி இருக்கலாம். அப்படிங்கிறப்ப இவர் பொய்யின் பாதுகாவலராக இருக்கிறார். 10 வழக்கு இருந்தா ஏதாவது ஒரு வழக்கை மறக்கலாம்னு பார்க்கலாம். இருப்பதே ஒரே ஒரு வழக்கு, அதை எப்படி மறப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இதுல. அதத்தான் நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே பொதுமக்களின் உணர்வுகளை கேள்வியா கேக்குறீங்க.
நீங்க சொன்ன மாதிரி 10 வழக்கு இருந்தா ஒண்ணு மறந்து போச்சுப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறதே ஒரு வழக்கு. அதுவும் என்ன மாதிரி வழக்கு? தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை அந்த பவுன்சர்கள் அப்படியே ஒரு நாயை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. அதை பத்தி கவலையே படாம இவர் நகர்ந்து வர்றாருன்னா எல்லா இடத்துலயும் இவர் இப்படிதானே நகர்ந்து வந்துட்டு இருக்காரு. தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தையோ தொண்டர்களையோ கவலைப்படுவதே இல்லை. அவர்களுக்கு காயம் ஏற்படுதா, ஒருத்தர் பைக்ல விழுந்து செத்து போறார் ஒரு மாணவர், அதை பத்தியும் கவலைப்படல. 41 உயிர் போச்சா, அதை பத்தியும் கவலைப்படல. பெண்கள் மிக மிக கொச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதை பத்தியும் கவலைப்படல. தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்களை பற்றி பெண்கள், அவர்களுடைய தொண்டர்கள், அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றவங்க இவ்வளவு தூரம் கீழ்த்தரமாகன்ற வார்த்தை கூட ரொம்ப மிதமான வார்த்தை, 3ஆம் தரமாக கூட சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் சாக்கடை வார்த்தைகளால் அவருடைய மனைவியையும் குழந்தைகளையும் அர்ச்சனை செய்துட்டு இருக்காங்க. அதை பத்தியும் கவலைப்படலன்னா இவர் எதை பத்தி தான் கவலைப்படுறாரு? சமூகத்தை பத்தி அக்கறை இல்ல, ரசிகர்களை பத்தி அக்கறை இல்ல, தொண்டர்களை பத்தி அக்கறை இல்ல, கட்சியை பற்றி கூட அக்கறை இல்ல. ஏன்னா ஆன்லைன்லயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. பனையூரில் மட்டுமே தேர்தல் ஆணையம் இருக்கணும், பனையூரில் மட்டுமே தேர்தல் அலுவலகம் இருக்கணும், பனையூரில் மட்டுமே அந்த வாக்குச்சாவடி இருக்கணும் என்பது போல் பனையூரை மட்டுமே ஒரு இருப்பிடமாக வைத்துக் கொண்டு இவர் செயல்பாடுகளை செய்கிறார். தன்னோட பனையூர் வாசல்ல ஒரு நிர்வாகி விழுந்து கார்ல விழறாங்க, அவங்கள பத்தியும் கவலைப்படல. அதை தவிர இப்ப அவரோட வெளியிட்டு இருக்கிற அந்த தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியல் பாத்தீங்களா அஜீஸ்? சமூக விரோத சக்திகள் பலருக்கும் அவர் சீட் கொடுத்திருக்கிறார். ஊழலுக்கு எதிரானவர் சொன்னாரு, நான் ஒரு பைசா கூட ஊழல் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் வேற வாங்கினார்ல இப்போ வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு. அப்போ அந்த ராஜ்மோகன் கூட சிரிச்சாரு, கிண்டலா சிரிக்கிறாரு அதை சொல்லும் போது. அந்த அளவுக்கு சமூக விரோத சக்திகள், ஊழல் செய்தவர்கள், மக்களிடம் பொருளாதார குற்றங்கள் செய்தவர்களை எல்லாம் தன்னுடைய வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்காருன்னா எந்த விதத்திலும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கக்கூடியவராக விஜய் இல்லை. அதுவும் மிக முக்கியமான வழக்கு தன்னுடைய தொண்டர்களை தாக்கிய வழக்கு, தன்னுடைய பவுன்சர்களால் தொண்டர்கள் தாக்கப்பட்ட வழக்கு. அதுல இவரோட பேர் இருக்குங்கிறத கூட மறைக்கிறாருன்னா சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் மறைத்து விடுவேன், பொய் சொல்லுவேன், பொய்யாக கட்டமைப்பேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. இந்த சிந்தனையை தமிழக வாக்காளர்களாகிய நாம் தான் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இப்படிப்பட்ட தவறான மனிதர்கள் அரசியலுக்குள் வந்து குழப்பத்தை உருவாக்குகிறார்கள், இளைஞர் பட்டாளத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை திரும்ப திரும்ப குழப்புகிறார் விஜய் என்பதைத்தான் நிச்சயமா சொல்ல முடியும். இது மிக மிக கண்டனத்துக்குரியது. தன்னுடைய தொண்டர்களை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த பிணங்களின் மீது ஏறி தான் அரியணையில் அமர வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனோபாவம் ஒரு தலைவருக்குரிய மனோபாவமே இல்லை, சமூக அக்கறைக்குரிய ஒரு தலைவரின் மனோபாவமும் இல்லை அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம். இல்லை, குறிப்பாக இப்போ ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இப்போ பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணார், 2 இடங்களில் ரத்து, இப்போ திருச்சியில் பண்ணியிருக்கிறாரு. அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா கூட சொல்கிறாங்க, உரிய பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, அதனால் எங்களால் பிரச்சாரம் பண்ண முடியல, திமுக வந்து திட்டமிட்டு எங்களை தடுக்க சதி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ இன்னொரு புரிதல் இன்மை பாருங்க, திமுக இந்த இடத்துல எங்க வருது? திமுக என்பது இப்போது காவலர்கள் வந்து ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருக்கிறாங்கிறாரு. ஏன் காவலர்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் நம்முடைய தலைவருக்கு விசுவாசமா தான் இருப்பாங்க. ஏனென்றால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய மக்கள் நல செயல்பாடுகள் அப்படி. அந்த விசுவாசத்தை பற்றியெல்லாம் கேள்வி கேட்பதற்கு இவருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இவருடைய தொண்டர்கள் இவர் மேல பைத்தியமா தானே இருக்காங்க. அப்ப அதைத்தானே நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி திமுகவின் செயல்பாடுகளால், திமுகவின் கொள்கைகளால், திமுகவின் நலத்திட்டங்களால் நம்முடைய தலைவர் மீது விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படின்னு பார்த்தா அரசு ஊழியர்கள் யாருமே வாக்களிக்க கூடாதுன்னு ஒரு நிலையை இவர் கொண்டு வருவாரா? அப்பதான் இந்த விசுவாசம் பற்றி எல்லாம் கேள்வி கேட்பது வசதியா இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்னு சொன்னாதான் அரசு ஊழியர்கள் யார் மீது விசுவாசமாக இருக்கிறார்கள், இருக்க வேண்டாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். அதை தவிர இன்னொன்னு அஜீஸ், அஜய் பல்லாங்கிற ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரிக்கு கடிதம் எழுதுறாங்க, அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதுறாங்க, பிரதமருக்கும் கூட கடிதம் எழுதலாம், அப்புறம் நம்முடைய குடியரசுத் தலைவருக்கும் கூட கடிதம் எழுதினா உதவியா இருக்கும், அப்புறம் குடியரசு துணைத் தலைவர் நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர், அவருக்கும் கூட கடிதம் எழுதினா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். இவங்க என்ன, இதோ 23ஆம் தேதி தேர்தல், இதோ வந்தாச்சு நாட்கள்,
இன்னமும் மற்றவர்கள் மீது பிளேம் கேம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் எல்லாரும் தப்பு, நான் மட்டும் சரி அப்படின்னு சொல்வது எப்படிப்பட்ட மனநிலை? சமூகமே தப்பு, நான் மட்டும்தான் புத்தன், நான் மட்டும்தான் காந்தி என்று சொல்வது சரியான மனோநிலை இல்லை. இவருக்குத்தான் எல்லாமே அழுக்காகி இருக்கிறது, இவருக்குத்தான் மனசு அழுக்காகி இருக்கிறது, சாக்கடையாக இருக்கிறது. மற்றவர்களை நம்பாதவராக இவர் இருக்கிறார். மற்றவர்கள் மீது ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. அதை தவிர பாதுகாப்புன்னு சொல்றாங்க. எத்தனை காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை காவல்துறையினர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பாதுகாப்பு கொடுத்துட முடியுமா? இவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தான் அதையெல்லாம் பாதுகாப்பை செய்ய வேண்டும். இப்ப திமுக கூட்டம் நடத்துதுன்னா லட்சக்கணக்கான காவல்துறையினரா வந்து நிக்கிறாங்க. அந்த திமுகவின் தொண்டர் அணி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும், பாதுகாப்பை கொடுக்கும்ங்கிறது உண்மை. அதே மாதிரி இவர் தன்னுடைய தொண்டர்களை பழக்கி இருக்கணும். அந்த பழக்குதலே இவங்கள்ட்ட இல்லையே. அதனால திரும்ப திரும்ப காவல்துறையினரை குற்றம் சாற்றி அவர்களை சந்தேகப்படுகின்ற இந்த மனநிலையை காவல்துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக இருக்கிறது. இங்கே குற்றங்கள் நடந்தால் அதை காவல்துறையினர் சரியாக விசாரித்து தண்டனை பெற்று கொடுக்கிறார்கள் என்கின்றது உண்மை. அப்படிங்கிறப்ப அவர்களுடைய நிலைப்பாட்டை, அவர்களுடைய செயல்பாட்டை, அவர்களுடைய அரசு விசுவாசத்தை கேள்வி கேட்பதோ கேலி செய்வதோ கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறதையும் அவருக்கு போய் சொல்லணும். அதை தவிர இன்னொன்னு, இங்க தாவேகாக்கு மட்டும்தான் எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னா தன்னைத்தானே மோகித்துக் கொள்கிற, தன்னைத்தானே ரசித்துக் கொள்கிற அந்த நார்சிசிஸ்ட் மனப்பான்மை. மற்ற யாருமே சரியில்லை, நான் மட்டும்தான். இல்ல, தாவேக்கா ஒரு பிரச்சார கூட்டம் போட்டா திமுக வந்து பாட்டில தூக்கி வீசுறது, அந்த மாதிரி கலவரத்தை முயற்சி பண்ணுது. எங்க தொண்டர்கள் அமைதியா இருக்கிறாங்க, திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்கன்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு பேசினது ரொம்ப கண்டனத்துக்குரியது, வன்முறையை தூண்டுவதாக இருக்கிறது. வன்முறையை தூண்டுவதாக இருந்த பேச்சு இப்போ திமுகவில் திரும்பவும் மிஸ்டர் ஸ்டாலின் தான் அவர் சொல்லி அந்த உரையை பேசினார். அதை தவிர தன்னுடைய கட்சியின் தலைவராக நினைத்துக் கொள்கின்ற விஜயை விட மிகச்சிறந்த நடிகராக அவர் கண்ணீர் வடித்து எல்லோரிடமும் அனுதாபம் பெற்றுக் கொள்கின்ற அந்த நிலையைத்தான் வைத்திருக்கிறாரே தவிர, நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று ஆணித்தரமாக கொள்கை விளக்கமாக பேசக்கூடிய பேச்சு அவர்கள்ட்ட இல்லவே இல்லை. இவ்வளவு 6 அடி உயர்ந்த ஒரு மனுஷனுக்கு அரை அடி கூட அறிவில்லையா? 6 அடி உயரத்துல நிக்கிறார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்னு பட்டுக்கோட்டையா சொல்லிட்டு போயிருக்காரு. ஆள் மட்டும்தான் வளர்ந்து நிக்கிறார், அறிவே வளரல என்பது போல் ஆதவ அர்ஜுனாவின் பேச்சு இருந்தது. அதை தவிர மிஸ்டர் ஸ்டாலின், இப்ப கூட நீங்க எங்களை துன்புறுத்துவீங்களா, இப்ப கூட நீங்க எங்களை இப்படி கஷ்டப்படுத்துவீங்களா என்று கேட்பதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம்ங்கிறத தவிர வேற எதையுமே சொல்ல முடியல அஜிஸ். இது அறியாமை, புரியாமை, தெளிவின்மை, அறிவின்மை அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம். எல்லாவற்றுக்குமான ஒட்டுமொத்த கூட்டம் எது என்றால் தாவேக்கவினர் தான். அதை தவிர மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, வன்முறையை தூண்டுவதாக, இன்டியூசிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாம். மக்கள் மனசுல வன்முறையை தூண்டுவதாக ஒரு பேச்சாக அவருடைய கட்சியை சார்ந்த எல்லாரும் செய்துட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா அந்த கண்ணாடி பாட்டில எரிஞ்சது யாருங்கிறதையும் போலீஸ்காரர்கள் உடனடியாக கண்டுபிடித்து விட்டார்கள். நீங்க கண்டுபிடிக்கலைன்னா நாங்க இங்கேயே உட்காருவோம்னு சொன்னாரு. உட்காருவோம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையினர் அவர் அந்த பையனை போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து நடக்கிறதுங்கிறதையே நம்ம வெளிப்படுத்திட்டோமா இல்லையா? எனவே நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறையினரை போன்ற புலனாய்வு சிந்தனை, புலனாய்வு ஞானம், புலனாய்வு அறிவு உள்ளவர்களை எங்கேயும் பார்க்க முடியாது. மீண்டும் அவர்களை கொச்சைப்படுத்துகிறார் என்றால் அந்த காவல்துறையினர் சார்பாக நாம் அத்தனை பேரும் கண்டனத்தை தெரிவித்தாக வேண்டும். நன்றிங்கம்மா. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.